Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today I am going to start with new exercise number 5.3. First of all, exercise number 5.3 ஓட content பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் exercise sums பார்க்கலாம். ஓகே, finite series. ஸோ இந்த finite seriesனால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? finite seriesனாக்கா ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் தெரிஞ்சுனாக்கா அது finite series. ஓகேங்களா? ஸோ இதில் இஃப் ஏஎன் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தென் ஏ1 ப்ளஸ் ஏ2 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் ஏஎன் ஈக்குவல் டு இது சம் பண்ணாக்கா சம்மேஷன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n ஏகே இஸ் கால்டு ஃபைனைட் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபைனைட் சீரீஸில் அரித்மெட்டிக் சீரீஸ் இருக்குது, ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் இருக்குது, அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் சீரீஸ் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் சீரீஸ். அரித்மெட்டிக்னா உங்களுக்கு தெரியும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அரித்மெட்டிக் சீரீஸ்னாக்கா அது சம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் சீரீஸ் எப்படி போகுதுனாக்கா ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2d ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3d ப்ளஸ் டாட்டா போயிட்டு இருக்கும். இது அரித்மெட்டிக் சீரீஸு. ஸோ இதில் சம் ஆஃப் அண்ட் ஏபி. அப்போ அரித்மெட்டிக் சீரீஸை சம் பண்ணணும். அப்போ எஸ்என் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து லாஸ்ட் டைம் தெரிஞ்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ சம் ஆஃப் ஒன் ஏபி அப் டு n டேர்ம்ஸ் பார்த்தினாக்கா எஸ்என் ஈக்குவல் டு n by 2 into 2a plus n minus 1 into d. இது வந்து சம் ஆஃப் அண்ட் ஏபி அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டைம் சம் ஆஃப் அண்ட் ஏபி அப் டு லாஸ்ட் டேர்ம். ஸோ இதுக்கு எஸ்என் ஃபார்முலா பார்த்தினாக்கா எஸ்என் ஈக்குவல் டு n by 2 into a plus l. ஓகேங்களா? இது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க 10th. ஓகேங்களா? இது ஏபியில் 2 ஃபார்முலா சம் ஆஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் வரும். நெக்ஸ்ட்டு தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் ஏ ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் கியூப் டாட் டாட்டா போயிட்டுருக்கோம். ஸோ சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி. அதில் பார்த்தினாக்கா ஏபியில் வந்து 2 ஃபார்முலா பார்த்தோம், ஜிபியில் வந்து 3 ஃபார்முலா இருக்கும். இந்த 3 ஃபார்முலா வந்து ஆரோட வேல்யூ வச்சு தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆர் கிரேட்டர் தென் 1 அந்த ஒரு ஃபார்முலா வரும், ஆர் லெஸ் தென் 1 அந்த ஒரு ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு 1 அந்த ஒரு ஃபார்முலா. 3 ஃபார்முலா இருக்கும். சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஜிபி. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுனாக்கா இஃப் ஆர் கிரேட்டர் தென் 1 அப்படி இருந்துச்சுனாக்கா எஸ்என் ஈக்குவல் டு இன் ஜிபியில் எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஆர் லெஸ் தென் 1 இருந்துச்சுனாக்கா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். ஸோ இஃப் ஆர் ஈக்குவல் டு 1, ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சுனாக்கா எஸ்என் ஈக்குவல் டு என்இ. இந்த 3 ஃபார்முலா ஆஃப் சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபிக்கு 3 ஃபார்முலா சம் பண்ணுறதுக்கு. ஏபிக்கு வந்து 2 ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஒரு சீரீஸில் அரித்மெட்டிக் சீரீஸும் வரும், ஜாமெட்ரிக் சீரீஸ் வரும். அப்படி இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வரும், ஏபியும் வரும் ஜிபியும் வரும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறது? எ சீரீஸ் இஸ் செட் டு பி அண்ட் அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் சீரீஸ் if the terms of the series form an arithmetico-geometrical sequence. Okay, so the sum Sn of the first n terms of arithmetico-geometric sequence is given by. அப்போ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2 சீரீஸுமே வரும், அரித்மெட்டிக் வரும், ஜாமெட்ரிக்கல் வரும். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ் ஏ வேல்யூ, டி வேல்யூ, ஆர் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Sn ஈக்குவல் டு ஏ மைனஸ் of a plus n minus 1 into d into r power n by 1 minus r plus dr into 1 minus r power n minus 1 by 1 minus r whole square. ஓகேங்களா? இதுதான் sum of arithmetic geometric series. ஓகேங்களா? புரி for r not equal to 1 r 1 இருந்துச்சுனாக்கா அதை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ r not equal to 1 r. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.3 சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.16 ஃபைண்ட் தி சம் அப் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துறாங்க 1 ப்ளஸ் 6 by 7 ப்ளஸ் 11 by 49 ப்ளஸ் 16 by 343 ப்ளஸ் டாட்டா போயிட்டு இருக்கு. இந்த சீரீஸோடைய சம் கேட்குறாங்க அப் டு n டேர்ம் வரைக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபியா ஜிபியா இல்லை ஏஜிபியான்னு பார்க்கணும். இது ஏபியா இல்லை ஜிபியா இல்லைனாக்கா நெக்ஸ்ட்டு ஏஜிபி ரெண்டுமே இருக்குன்னு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, அப்போ நியூமரேட்டர் டேர்ம் தனியாக எழுதிக்கும், டினாமினேட்டர் தனியாக எழுதிட்டு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கிவன் சீரீஸு, நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் எடுத்தோம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 1, 6, 11, 16 இருக்குது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு அப்புறம் 6 வருது, 6க்கு அப்புறம் 11 வருது, 11க்கு அப்புறம் 16 வருது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக 5 ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ இது ஏபி. ஓகேங்களா?
இப்போ எல்லாரும் காமனாக 5 ஆட் பண்ண அப்போ ஏபி. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 1. டி காமன் டிஃப்ரென்ஸ் செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ 6 - 1 ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1/7 1/49 1/343. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஜிபி இது ஏன்னாக்கா 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்க வரும் 1/7 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அவங்க 1/7 மல்டிப்ளை பண்ணால் 1/7 வரும். நெக்ஸ்ட் இந்த 1/7 கூட அகைன் 1/7 மல்டிப்ளை பண்ணால் 1/49. நெக்ஸ்ட் 1/49 கூட 1/7 மல்டிப்ளை பண்ணாங்க 1/343 வரும். ஸோ அப்போ இது ஜிபி ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1/7 ஓகேங்களா. இப்போ நியூமரேட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி, டினாமினேட் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிபி. அப்போ ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ அது ஏஜிபி சொல்லுவாங்க, அரித்மெட்டிக்கல் ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இது சம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா லாஸ்ட் ஒன் பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார்முலா Sn ஈக்குவல் டு a minus of a plus n minus 1 into d r power n by 1 minus r plus dr into 1 minus r power n minus 1 by 1 minus r whole square ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வேல்யூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சு அதை சப்ஸ்டிட் பண்ணணும். a வேல்யூ, d வேல்யூ, r வேல்யூ. n தெரியாது எனக்கு அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் ஃபைன் பண்ண சொல்கிறோம். அப்போ n-க்கு n தான் போடணும். ஸோ அப்போ Sn ஈக்குவல் டு a வேல்யூ 1 minus of a வேல்யூ அகைன் 1 plus n minus 1 into d வேல்யூ 5 into r power n, r ஓட வேல்யூ 1/7 power n, டினாமினேட்டில் 1 minus 1/7 ஓகேங்களா. ப்ளஸ் dr, dக்கு வேல்யூ 5 into rக்கு வேல்யூ 1/7 into 1 minus r power n minus 1. அப்போ 1 minus 1/7 power r n minus 1, டினாமினேட்டில் 1 minus r ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 1 minus 1/7 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு 1 minus ப்ராக்கெட்டில் சிம்பிளை பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1 plus n minus 1 to 5 இருக்குது. 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 5n minus 5 வந்துடும். அப்போ 1 plus 5n minus 5, இந்த 1/7 power n இருக்குல்ல, அப்போ 1 power n வந்து 1 தான் பை 7 power n. அப்போ டினாமினேட்டில் 7 power n போடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த 1/7 power n இருக்குது. அப்போ 1 power n பண்ணால் 1 தான் வரும். 7 power n வரும். அப்போ இதுதான் டினாமினேட்டில் போட்டிருக்காங்க. டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1 minus 1/7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 7 minus 1/7 வரும். ப்ளஸ் 5 into 1/7 வந்துன்னா 5/7 இன்ட்டு, ஸோ இந்த ப்ராக்கெட் டைம் சிம்பிளை பண்ணாக்கா 1 minus இந்த பவரில் வந்து n minus 1 இருக்குது. அப்போ 1/7 power n minus 1, 1 பவர் எது போட்டாலும் வேல்யூ 1 தான். ஸோ அப்போ 1 power n minus 1 1, டினாமினேட்டில் 7 இருக்குது, 7 power n minus 1 ஓகேங்களா. ஸோ கீழே டினாமினேட் பண்ணாக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 7 minus 1/7 வரும். இந்த ஹோல் ஸ்கொயர் போடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ண Sn இஸ் ஈக்குவல் டு 1 minus of 5n minus 4/7n வரும். டினாமினேட்டில் 6/7 வரும். சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் 5/7 இன்ட்டு, ஸோ இந்த செகண்ட் ப்ராக்கெட் பண்ணாக்கா 7 power n minus 1 minus 1/7 power n minus 1 வரும். பை டினாமினேட்டில் 6/7 the whole square வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு Sn ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா, ஸோ இந்த நியூமரேட்டில் இருக்குல்ல, இந்த நியூமரேட்டில் இருக்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 7 power n கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 7 power n, இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணாக்கா -5n + 4 ஆகிடும் ஓகேங்களா. இங்கே +4 வரணுங்க, இங்கே +4 வரணும் ஓகேங்களா. எனக்கு இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது, இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது, இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது -5n ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே +4 வரணுங்க, சேஞ்ச் பண்ணிங்க +4ங்க பை 7 power n, டினாமினேட்டில் 6/7 ப்ளஸ் 5/7 இன்ட்டு 7 power n minus 1 minus 1/7 power n minus 1, டினாமினேட்டர் 6/7 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு 7 power n ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்க, டினாமினேட்டர் இருக்கிற 6/7 ரெசிப்ரோக்கல் பண்ணாக்கா 7/6 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7 power n minus 5n plus 4/7 power n into 7/6 plus 5/7 into 7 power n minus 1 minus 1/7 power n minus 1 into இது ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா 6/7 ஹோல் ஸ்கொயர், ரெசிப்ரோக்கல் பண்ணாக்கா 7/6 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணினாக்கா 7/2/36 வரும். ஸோ காமன் டைமை கேன்சல் பண்ணலாம், இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா 7 power n minus 5n plus 4/7 power n minus 1 into 6 plus 5 into 7 power n minus 1 minus 1/7 power n into 7/36 வரும். ஸோ கடைசியாக இது கம்பைன் பண்ணிங்கனாக்கா 7 power ஸ்கொயரையும் 7 power n டினாமினேட்டர் போச்சுனாக்கா பவர் மைனஸ் ஆகிடும். அப்போ 7 power n minus 1 போடலாம். ஸோ அப்போ 7 power n minus 5n plus 4/7
7 power n minus 1 into 6 வரும் ப்ளஸ் 5 into 7 power n minus 1 minus 1 by 7 power n minus 2 into 36 வரும். இதுதான் sum of the given series. Next example 5.17. Find the sum of the first n terms of the series. இது அதே மாதிரி சம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்ங்க n கொடுக்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த சீரிஸ் ஏபியா ஜிபியா இல்லை ஏஜிபியான்னு செக் பண்ணணும். ஸோ லெட் டிகே டினோட் தி kth term of the given series. ஸோ இப்போ டிகே இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தினாக்கா 1/1 ப்ளஸ் √2, செகண்ட் பண்ணால் 1/√2 ப்ளஸ் 3k. நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா டிகே டினோட் தி kth term of the given series-நாக்கா அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வரணும், டிகே ஈக்குவல் டு 1/√k ப்ளஸ் k ப்ளஸ் 1 வரும். இப்போ 1/√k ப்ளஸ் √k ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த டினாமினேட்டருடைய காஞ்சிகேட்டால் மட்டும் பண்ணும். இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டருடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ காஞ்சிகேட் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ √k மைனஸ் k ப்ளஸ் 1/√k மைனஸ் k ப்ளஸ் 1. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணாக்க √k மைனஸ் k ப்ளஸ் 1. டினாமினேட்டரில் வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மில் இருக்குது டினாமினேட்டரு. ஸோ அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மு. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் போடலாம். ஸோ அப்போ √k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஸோ நியூமரேட்டரில் √k மைனஸ் ஆஃப் √k ப்ளஸ் 1 இருக்குது. டினாமினேட்டரில் வந்து ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ k மைனஸ் ஆஃப் k ப்ளஸ் 1 வரும். ஸோ நியூமரேட்டரில் √k மைனஸ் ஆஃப் √k ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் k மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் k மைனஸ் 1 வந்துடும். ஸோ அந்த ப்ளஸ் k மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ டினாமினேட்டரில் வந்து மைனஸ் 1 இருக்கும். இந்த மைனஸ் 1 நியூமரேட்டர் டேர்முக்கு அப்ளை பண்ணினாக்கா நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் ப்ளஸ் டேம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் டேம் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ √k ப்ளஸ் 1 மைனஸ் √kன்னு வரும். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டரில் மைனஸ் 1 இருக்குல்ல, அந்த மைனஸ் 1 நியூமரேட்டர் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி சேஞ்சஸ் ஆகிடும் பாருங்க. அந்த மைனஸ் √k ப்ளஸ் √k ப்ளஸ் 1 வரும். இப்போ ரீரைட் பண்ணிங்கனாக்கா √k ப்ளஸ் 1 மைனஸ் √kன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் tn இஸ் ஈக்குவல் டு இப்போ t1னாக்கா கேவுக்கு வந்து 1 அப்ளை பண்ணுது. ஓகேங்களா? அப்போ t1னாக்கா இந்த கேவ் இதான் எந்த டைம் மாதிரி இது. ஓகேங்களா? இப்போ கேவுக்கு வேல்யூலாம் அப்ளை பண்ணாக்கா இங்கே 1 அப்ளை பண்ணினாக்கா 1 + 1 ஆகுனாக்கா 2 ஆகிடும், √2 ஆகிடும். மைனஸ் இங்கே 1 அப்ளை பண்ணால் √1 வரும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் t1. ஓகேங்களா? இப்போ √2 மைனஸ் √1. நெக்ஸ்ட்டு t2னாக்கா கேவுக்கு 2 அப்ளை பண்ணால் என்ன வரும், 2 + 1 3 ஆகிடும். அப்போ √3 மைனஸ் √2 ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் பார்த்தினாக்கா t2 பார்த்தினாக்கா √3 மைனஸ் √1 ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் t3 பார்த்தினாக்கா √4 மைனஸ் √3 வரும். ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் லாஸ்ட் டைம் பார்த்தினாக்கா n டைம். அப்போ √n + 1 மைனஸ் √n அப்படி வரும் சீரீஸ். நெக்ஸ்ட் இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணுங்கள். √2 + √2 மைனஸ் √2 கேன்சல் ஆகிடும். இதுமாதிரி ப்ளஸ் √3 மைனஸ் √3 கேன்சல் ஆகிடும். ஸோ அதுமாதிரி கேன்சல் ஆகிட்டுனாக்கா ரிமைனிங் டைம்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா √n + 1 மைனஸ் √1 மட்டும் தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா √n + 1 மைனஸ் 1. அப்போ 1க்கு ரூட் எடுத்துனாக்கா 1 தான் வரும். ஸோ அப்போ சம் பண்ணாக்கா இதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். Next example 5.18. Find the summation of k equal to 1 to n 1/k into k plus 1. ஓகேங்களா? இதில் வேலை கேட்குறாங்க. ஸோ அப்போ given that summation of k equal to 1 to n 1/k into k plus 1. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு 1/k into k plus 1 எடுத்துகிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அதாவது செகண்ட் யூனிட்டில் 2.9 எக்ஸைஸ் நம்பர் 2.9 பார்த்துருப்பீங்க பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ அந்த ஃபார்மில் இருக்கிறதால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ a/k ப்ளஸ் b/k + 1. ஸோ அப்போ 1/k into k plus 1 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா a into k plus 1 ப்ளஸ் b into kன்னு வந்துடும். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 ஈக்குவல் டு a into k plus 1 ப்ளஸ் bkன்னு இருக்கும். ஸோ கேவோட வேல்யூ a அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கேவுக்கு நம்ம ஷூட்டபிள் வேல்யூ அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கேவுக்கு என்ன பண்ணலாம், -1 அப்ளை பண்ணலாம். ஸோ புட் k ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணாக்கா எங்கெல்லாம் k இருக்கோ -1 அப்ளை பண்ணாக்கா 1 ஈக்குவல் டு a into -1 + 1 ப்ளஸ் b into -1. ஸோ அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு இந்த a 0 ஆகிடும் ப்ளஸ் b into -1 இருக்கும். ஸோ அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு -bன்னு வரும். ஸோ b வேல்யூ வந்து -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a வேல்யூ ஃபைன் பண்ணணும். புட் k ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறீங்க. 0 அப்ளை பண்ணும்போது 1 ஈக்குவல் டு a into 0 + 1 ப்ளஸ் b into 0.
இப்போ பி டைம் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஏன்னு வந்துடும். ஸோ அப்போ ஏ வேல்யூ வந்து 1 ஓகேங்களா. ஸோ இதை வந்து அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரித்து திரும்ப அதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏக்கு வேல்யூ 1/k ப்ளஸ் பி வேல்யூ வந்து -1. ஸோ -1/k + 1 ஓகேங்களா. ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் 1/k × k + 1 ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் இது எப்படி பிரிக்கலாம்னா 1/k - 1/k + 1 பிரிக்கலாம். ஸோ இது சிம்பிளை பண்ணால் தான் 1/k × k + 1 வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு t1 + t2 + t3 + டாட்டா + tn ஓகேங்களா. சம் பண்ணுறீங்க. இப்போ t1னாக்கா கேக்கு வேல்யூ 1 கொடுக்கும். அப்போ 1/k - 1/k + 1 இருக்குல்ல, அதில் கேக்கு வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னாக்கா 1/1 1 ஆகிடும், -1/1 + 1 அது 1/2 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ளஸ் t2 வேணாக்கா செகண்ட் டைம் கேக்கு வேல்யூ வந்து 2 அப்ளை பண்ணாக்கா 1/2 - 1/3 வந்துடும். ப்ளஸ் t3 பார்த்தினாக்கா கேக்கு வேல்யூ 3 கொடுத்தனா 1/3 - 1/4 ஆகிடும். ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் nth டைம் பார்த்தினாக்கா 1/n - 1/n + 1. தட்ஸ் ஆல். இப்போ இதில் ப்ராக்கெட்டில் ரிமூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகும். 1/2 +1/2 -1/2 கேன்சல் ஆகும். +1/3 -1/3 கேன்சல் ஆகிடும். ஸோ இதுமாதிரி கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் வந்து 1 - 1/n + 1 மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 1. So find the sum of the first 20 terms of the AP having the sum of first 10 terms as 52 and the sum of the first 15 term as 77 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 10 term பார்க்கும்போது 52 வருது. the sum of the first 15 term is 77 வருது ஓகேங்களா. find the sum of the first 20 terms கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ given that S10 ஃபர்ஸ்ட் S10 என்ன கொடுத்துறாங்கனாக்கா sum of first 10 terms இல்லை, அப்போ S10 ஈக்குவல் டு 52 கொடுத்துறாங்க. அண்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 terms அப்போ S15 ஈக்குவல் டு 77 கொடுத்துறாங்க. ஸோ இதை 2 யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ S10 ஈக்குவல் டு 52 எடுத்துகிட்டு SN ஃபார்முலா SN ஈக்குவல் டு n/2 × 2a + n - 1 × d ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஏபின்றதால ஏபிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இது அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது n ஈக்குவல் டு 10 தெரியுது. ஸோ அப்போ S10 ஈக்குவல் டு n = 10 10/2 × 2a + n - 1 அப்போ 10 - 1 × d. ஸோ S10க்கு வேல்யூ வந்து 52 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ 52 ஈக்குவல் டு 2ஆல் கேன்சல் பண்ணாக்கா 5 வந்துடும். ஸோ அப்போ 2a + 10 - 1 வந்து 9 இருக்கும். 9 × d 19 வந்துடும். ஸோ அப்போ 5 × 2a + 9d ஈக்குவல் டு 52 ஓகேங்களா. ஸோ அப்போ 2a + 9d ஈக்குவல் டு இந்த 5 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். இப்போ 52/5 வந்துடும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு S15 ஈக்குவல் டு 77 கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ S15 ஈக்குவல் டு 77 n ஈக்குவல் டு 15. ஸோ அதே சேம் ஃபார்முலா SN ஃபார்முலா. ஸோ S15 ஈக்குவல் டு 15/2 × 2a + 15 - 1 × d. ஸோ அப்போ 77 S15க்கு வேல்யூ வந்து 77 கொடுத்தாங்க ஈக்குவல் டு 15/2 × 2a + 14d வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 15/2 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ஈக்குவல் ஆன்சர் பண்ணால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ அப்போ 77 × 2/15 ஈக்குவல் டு 2a + 14d வந்துடும். ஸோ 2a + 14d இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணினாக்கா 77 × 2 வந்து 154/15 ஆகிடும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா. இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி a அண்ட் d வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சால்வ் ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2a + 14d இஸ் ஈக்குவல் டு 154/15. செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் 2a + 9d ஈக்குவல் டு 52/5. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் எழுதுறீங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஏவை கேன்சல் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் த சைன் சப்ராக்ஷன் பண்ணணும். 2 - 1 பண்ணுறீங்க. இப்போ 2 - 1 பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு 2a கேன்சல் ஆகிடும். இப்போ 14d - 9d அப்படின்னாக்கா 5dன்னு இருக்கும் ஈக்குவல் டு 154/15 - 52/5 ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணணும். ஸோ 5d இஸ் ஈக்குவல் டு LCM 15 எடுத்தீங்கன்னாக்கா 154 - 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் வந்து 5 இருக்குது, அப்போ 3 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ LCM வந்து 15 எடுக்கிறீங்க. 15 எடுத்தால் இங்கே 15 இருக்குது. ஸோ அதனால் 154 அப்படியே போட்டு மைனஸ் இங்கே டினாமினேட்டர் வந்து 15 வரணும், 5 தான் இருக்குது. அப்போ 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் டினாமினேட்டர் 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ கீழே 15 வந்துடும், மேலே வந்து 52 × 3 வந்துடும். ஸோ அப்போ 5d இஸ் ஈக்குவல் டு 154 - 156/15 வந்துடும். ஸோ 5d இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 154ல் 156 மைனஸ் பண்ணாக்கா -2ன்னு வரும், 2/15. ஸோ நம்மளுக்கு d வேணும். இப்போ d வேணுனாக்கா அந்த 5 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டினாமினேட்டர் டேர்முக்கு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ d இஸ் ஈக்குவல் டு -2/15 × 5. ஸோ அப்போ d இஸ் ஈக்குவல் டு -2/75 வந்துடும். d-யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் a-வோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட்யூட் d ஈக்குவல் டு -2/75 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. So first equation is 2a + 9d = 52/5. So about 2a
plus 9 into d க்கு value minus 2 by 75, so equal to 52 by 5. So 2a multiply பண்ணினாக்கா minus 18 by 75 வரும் equal to 52 by 5. So அப்போ 2a மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த minus 18 by 75 ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 2a is equal to 52 by 5 plus 18 by 75. ஸோ அப்போ 2a is equal to LCM 75 எடுத்தீங்கன்னாக்கா டினாமினேட்டர் வந்து 5ன்னு இருக்குது. இந்த 5 வந்து 75 சேஞ்ச் ஆகுனாக்கா 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 15 மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் இங்கே 5 இருக்கிறதால எதுவும் பண்ண தேவை. ஓகேங்களா? அப்போ 52 into 15 plus 18 by 75. ஸோ அப்போ 2a is equal to 52 15 மல்டிப்ளை பண்ணினாக்கா 718 வரும் plus 18 by 75. ஸோ அப்போ 2a is equal to ஆட் பண்ணினாக்கா 798 by 75 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணினாக்கா 266 by 25 வரும். ஓகேங்களா? ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 7ல் வந்து 2 3s are 6 வரும், ரிமைண்டர் 1 வரும். 19ல் வந்து 6 3s are 18, ரிமைண்டர் வந்து 18 வந்து 6 டைம்ஸ் வரும். டினாமினேட்டர் 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 25 வரும். ஸோ 2a equal to 266 by 25. ஸோ a is equal to இந்த 2 ஆன்சர் பண்ணால் டினாமினேட்டருக்கு மட்டும் ஆகிடும். ஸோ அப்போ 266 by 25 into 2 வந்துடும். ஸோ அப்போ a is equal to 2ஆல் கேன்சல் பண்ணிடுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணாக்கா நான் ஒரு 133 வரும். அப்போ a equal to 133 by 25 வந்துடும். இப்போ a வேல்யூ 133 by 25, d வேல்யூ minus 2 by 75. ஓகேங்களா? ஸோ டு ஃபைண்ட் இட் 20th டைம் கேட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ S20 ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கக்கா ஃபைண்ட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டைம்ஸ். அப்போ S20 is equal to, அப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. S20 வேர் n equal to 20, a வேல்யூ 133 by 25, d வேல்யூ minus 2 by 75 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ n by 2, n வேல்யூ 20, 20 by 2 into 2a, 2 into a வேல்யூ வந்து 133 by 25 plus n minus 1, அப்போ 20 minus 1 into d வேல்யூ is minus 2 by 75. ஸோ கேன்சல் பண்ணி 2ஆல் கேன்சல் பண்ணாக்கா 10 ஆகிடும். into 2 into 133 by 25 plus 19, 20லேருந்து 1 minus 19 வந்து 19 into minus 2 by 75. ஸோ 10 into மல்டிப்ளை பண்ணாக்கா 266 by 25 minus 38 by 75 வந்துடும். ஸோ 10 into கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 into 266 minus 38 by 75 வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 10 into, ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 798 minus 38 by 75 வரும். ஸோ அப்போ 10 into மைனஸ் பண்ணினாக்கா 760 by 75 வரும். ஸோ இதில் 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணினாக்கா நம்மளுக்கு 2 into 152 வரும். ஸோ அப்போ S20 equal to 2 into 152 மல்டிப்ளை பண்ணினாக்கா 304 வரும் by 3 வந்துடும். இதுதான் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டைம்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல கொஸ்டின் நம்பர் 2. Find the sum up to the 17th term of the series 1 cube by 1 plus 1 cube plus 2 cube by 1 plus 3 plus 1 cube plus 2 cube plus 3 cube divided by 1 plus 3 plus 5 plus dot dot dot. So 17th term கேட்குறாங்க, sum up to 17th term வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் தனித்தனி என்ன பண்ணலாம், ஜிபியா ஏபியா இல்லை ஏஜிபியான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 n cube. ஓகேங்களா? கியூப் டேர்மாக இருக்குது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 plus 3 plus 5 plus dot dot 2n minus 1. ஸோ அதாவது ஆட் நம்பராக இருக்குது. நியூமரேட்டரில் வந்து கியூப் நம்பர், டினாமினேட்டரில் வந்து ஆட் நம்பர். ஸோ அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஎன் ஃபைன் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் கியூப் நம்பர், சம் ஆஃப் கியூப் நம்பர் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், n into n plus 1 by 2 the whole square. டினாமினேட்டரில் வந்து ஆட் நம்பர், சம் ஆஃப் ஆட் நம்பர் ஃபார்முலா இஸ் n ஸ்கொயர். ஓகே? ஸோ ஈக்குவல் டு நியூமரேட்டர் டேர்மு ஸ்கொயர் பண்ணினாக்கா n ஸ்கொயர் இன்ட்டு n plus 1 the whole square by 4 ஆகிடும். ஸோ இந்த பிளேஸில் உங்களுக்கு ஸ்கொயர் வரணும். ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணும்போது ப்ராக்கெட் உள்ள ஒரு டேர்ம்ஸ் n ஸ்கொயர் இன்ட்டு n plus 1 the whole square வரும். டினாமினேட்டரில் n ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு n plus 1 the whole square by the 4 வந்து டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் கேன்சல் பண்ணாக்கா ரிமைனிங் n plus 1 the whole square by 4. ஸோ அதாவது 1 by 4 இன்ட்டு n plus 1 the whole square வரும். ஸோ a plus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா a plus b whole square ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா 1 by 4 இன்ட்டு n square plus 2n plus 1 வரும். ஓகேங்களா? ஸோ Sn is equal to ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 1 by 4 இன்ட்டு summation of n square plus 2 into summation of n plus summation of 1. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் செப்பரேட் சம்மேஷன் அப்ளை பண்ணிட்டுனாக்கா
ஸோ சம்மேஷன் ஆஃப் ஒன் மீன்ஸ் ஆடிங் ஒன் ஃபார் n டைம்ஸ்னு அர்த்தம் ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் மட்டும் வந்துச்சுனாக்கா. நெக்ஸ்ட்டு 1/4 காமனு இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர்னாக்கா உங்களுக்கு தெரியும் n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6 ப்ளஸ் 2 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் nனாக்கா நேச்சுரல் நம்பர். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2 ப்ளஸ் 1 சம்மேஷன் ஆஃப் 1 வந்து n அர்த்தம் ஓகேங்களா. n டைம்ஸ் ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் ஏதாவது சம்மேஷன் உள்ள ஏதாவது கான்ஸ்டன்ட் வந்துச்சுனாக்கா அது n அப்ளை பண்ணும். 1னாக்கா 1 டைம்ஸ் ஆஃப் n, 2னாக்கா 2 டைம்ஸ் ஆஃப் n, 3னாக்கா 3 டைம்ஸ் ஆஃப் n அப்ளை பண்ணி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அவங்க ஃபைன் பண்ண வேண்டியது 17th டைம், சம் அப் டு 17th டைம். அப்போ n-க்கு வேல்யூ வந்து 17. ஸோ அப்போ S17 = 1/4 இன்ட்டு 17 இன்ட்டு 17 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 17 + 1/6 ப்ளஸ் 17 இன்ட்டு 17 + 1 ப்ளஸ் 17 ஓகேங்களா. ஸோ இப்போ இது சிம்ப்ளை பண்ணுங்கள். 1/4 இன்ட்டு 17 இன்ட்டு 18 இன்ட்டு 34 + 1/6 ப்ளஸ் 17 இன்ட்டு 18 ப்ளஸ் 17. ஸோ 1/4 இன்ட்டு ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 17 இன்ட்டு 18 இன்ட்டு 35/6 ப்ளஸ் 17 இன்ட்டு 18 ப்ளஸ் 17. நெக்ஸ்ட் இந்த 6ஐயும் இந்த 18 கேன்சல் பண்ணால் 3 வந்துடும். ஸோ 1/4 இன்ட்டு 17 இன்ட்டு 3 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ணாக்கா 1785 வரும் ப்ளஸ் 17ஐயும் 80 மல்டிப்ளை பண்ணாக்கா 306 வரும் ப்ளஸ் 17. ஸோ இந்த ப்ராக்கெட் டைமை 3 ஆட் பண்ணினாக்கா 1/4 இன்ட்டு 2108 வரும். ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 527 வரும். இதுதான் சம் அப் டு 17th டைம் ஓகேங்களா. ஸோ அப்போ S17 = 527. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 கொஸ்டின் நம்பர் 3. கம்ப்யூட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ் ஓகேங்களா. ஆல்ரெடி இதே மாடல் சம்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் ஒர்க்கப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ராம் லெட்டர் 1 சீரீஸ் இஸ் 8 + 88 + 888 + 8888 ஓகேங்களா. ஸோ இதை n டேர்ம் வரைக்கும் என்ன பண்ண சம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைமில் கொடுக்கல. ஸோ அப்போ Sn = காமனாக 8 எடுக்கலாம். எனக்கு அது ஏபியா ஜிபியா எதுவுமே வராது. ஸோ அதனால என்ன பண்ணணும், அது இந்த நம்மளுக்கு தகுந்த ஏபி இல்லைனா ஜிபி அந்த ஃபார்முக்கு அதை கொண்டு வரணும். ஸோ அப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா காமன் டிஃப்ரென்ஸும் ஃபைன் பண்ண முடியாது, காமன் ரேஷியோவும் சமமாக வராது ஓகேங்களா. ஸோ அதனால் காமனாக 8 காமனாக வெளியே எடுத்துனாக்கா 1 + 11 + 111 + 1111 + அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தாலும் அது ஏபி ஜிபி வர காமன் டிஃப்ரென்ஸு காமன் ரேஷியோ வராது. ஸோ அதனால் 9ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 8/9 ஓகேங்களா. 9 டிவைட் பண்ணாக்கா உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே 9 ஆகிடும். அப்போ 9 + 99 + 9 99 + n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட் டைம் வந்து காமன் டிஃப்ரென்ஸும் காமன் ரேஷியோ சேமாக வராது. ஸோ அதனால் இந்த 9 எப்படி ரைட் பண்ணலாம், ரீரைட் பண்ணலாம்னாக்கா 8/9 இன்ட்டு 10 - 1 ரைட் பண்ணலாம், 99 100 - 1 ரைட் பண்ணலாம், 999 1000 - 1 ரைட் பண்ணலாம், ப்ளஸ் டாட் n டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த ப்ராக்கெட் டைமில் ப்ளஸ் டைம் தனியாக மைனஸ் டைம் தனியாக ப்ராக்கெட் பண்ணுறீங்க. ப்ளஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா +10 +100 +1000 ஓகேங்களா. அப் டு n டேர்ம்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா -1 அப் டு n டைம்ஸ் இருக்கும். -1 -1 அப் டு n டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 + 100 + 1000 எடுத்துனாக்கா ஜிபி இது ஓகேங்களா. இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ விச் ஆர் இன் ஜிபி. ஸோ அப்போ அதுக்கு மட்டும் நான் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணேன், ஜிபிக்கான ஃபார்முலா. ஸோ A = 10, R = செகண்ட் டைம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ 100/10. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுனாக்கா 10. அப்போ 10ன்றது 6, ஆரோட வேல்யூ 1ஓட கிரேட்டராக வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். Sn = A × R⁻n - 1/R - 1 ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்போ 8/9 இன்ட்டு ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணாக்கா A is 10 இன்ட்டு R is 10 தான் ஓகேங்களா. அப்போ 10⁻n - 1/10 - 1 10 - 1 is 9 ஆகிடும். இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்கா ப்ளஸ்ஸு -1 இருக்கா அப் டு n டைம்ஸ். அப்போ -n வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻n - 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா -9n/9 வந்துடும். ஸோ ஈக்குவல் டு இந்த 9ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அந்த 9 வெளியே எடுத்துனாக்கா 8/81 இன்ட்டு டினாமினேட்டர் இருக்குல்ல 9 அது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 8/81 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻n - 1 இன்ட்டு -9n வந்து இதுதான் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 6 +
66 ப்ளஸ் 666 ப்ளஸ் டாட் போயிருக்கு. ஸோ அப்போ இதை எஸ்என் எடுத்துகிட்டு இதில் அதுமாதிரி காமனாக 6 காமன் வெளியே இருக்கும். ஸோ அப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 6 காமன் வெளியே எடுத்துனாக்கா 1 + 11 + 111 ப்ளஸ் டாட்டா n டைம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு 6/9 9 காமன் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ டிவைட் பண்ணும்போது 9 + 99 + 9 99 வரும் அப் டு n டைம்ஸு. ஸோ இந்த டேர்ம்ஸை ரீரைட் பண்ணும்போது 2/9 சாரி 6/9 வந்து அது கேன்சல் பண்ணால் 2/3 வந்துடும். இப்போ 9 வந்து 10 - 1 ரைட் பண்ணலாம். 99 100 - 1 ரைட் பண்ணலாம். 999 1000 - 1 ரைட் பண்ணலாம் அப் டு n டைம்ஸ். ப்ளஸ் 10 தனியாக மைனஸ் 10 தனியாக செப்பரேட் பண்ணுறீங்க. ஸோ 2/3 × 10 + 100 + 1000 + டாட் n டைம்ஸு ப்ளஸ்ஸு -10 பார்த்தீங்கன்னா -1 அப் டு n டைம்ஸ் இருக்கும். ஸோ இதில் இது ஜிபின்னு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. இதுக்கு என்ன ஃபார்மாக தெரியும். ஸோ a = 10 r = செகண்ட் டைம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினாக்கா 10 தான் வரும் r. அப்போ greater than 1 ஆரோட வெளியில் 1ஓட கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போ எஸ்என் ஃபார்முலா SN = a × r power n - 1/r - 1. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்முலா 2/3 × ஏக்கு வேல்யூ பார்த்தினாக்கா அங்கே 10 அப்ளை பண்ணணும். ஸோ a × r power n - 1/r - 1 ப்ளஸ் -n மைனஸ் வந்து n டைம்ஸ் எடுத்தால -n ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 2/3 × வேல்யூஸ் ஏவுக்கு ஆருக்கு வேல்யூ 10 அப்ளை பண்ணினாக்கா 2/3 × 10 × 10 power n - 1/10 - 1 -1 ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா SN = 2/3 × 10 × 10 power n - 1 × டினாமினேட்டரில் 9ன்னு இருக்கும். ஸோ -n. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 9 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் நம்பர் 5.3ல கொஸ்டின் நம்பர் 4 கம்ப்யூட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் n டேர்ம் வரைக்கும் சம்மானு சொல்கிறாங்க. ஸோ சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 + 1 + 4 + 1 + 4 + 4² + 1 + 4 + 4² + 4³ + டாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ let Tn be the nth term of the given series எடுத்துகிட்டு ஸோ அப்போ இதில் கண்டினியூவாக இந்த டேர்ம்ஸை ரைட் பண்ணும்போது 1 + 4 + 4² + 4³ + டாட் கோயிங் ஆன் ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் SN ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜிபி, இது சீரிஸ் வந்து ஜிபி. ஸோ அப்போ இதில் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சினாக்கா என்ன வரும்னாக்கா 1ஓட கிரேட்டர் தான் வரும். ஆரோட செகண்ட் டைம் டிவைட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 4/1 பண்ணால் 4 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ 4 வருது. அப்போ 4ன்றது 1ஓட கிரேட்டர். அப்போ ஆரோட வேல்யூ 1ஓட கிரேட்டர் இருந்துச்சுனாக்கா SN ஃபார்முலா SN = a × r power n - 1/r - 1 ஓகேங்களா. ஸோ அப்போ Tn = 1 × ஏவோட வேல்யூ 1 × r power n ஆருக்கு வேல்யூ என்னது 4 பவர் என்னன்றதை வந்து நம்ம என்ன வச்சுருந்தாக்கா கேன்னு வச்சுருக்கோம் பாரு. ஸோ Tn இது nth டைம் ஆகுது சீரீஸு 4 power n வரணும். 4 power n - 1/4 - 1 கே கிடையாது, இது கே கிடையாது, இங்கே என்னன்னு வரணும். அப்போ 4 power n - 1/4 - 1. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா Tn = 4 power k - 1/3 வந்துடும். ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் SN = சம்மேஷன் ஆஃப் k = 1 to n 4 power k - 1/3. ஸோ தனித்தனி செப்பரேட்டாக சம்மேஷன் போட்டிங்கனாக்கா 1/3 × சம்மேஷன் ஆஃப் 4 power k - சம்மேஷன் ஆஃப் 1. ஸோ அப்போ SN = 1/3 × 4 power k. அப்போ கேவுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறீங்க, 1 to n வரைக்கும் கொடுக்குறீங்க. அப்போ 1 கொடுத்தாக்கா 4 power 1 வரும், 2 கொடுத்தா 4 power 2, 3 கொடுத்தா 4/3 டாட் 4 power n வரைக்கும் வரும். மைனஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 வந்து கான்ஸ்டன்ட் 1 அப்படின்னா n டைம்ஸ்னு வரும், அப்போ -n ஓகேங்களா. ஸோ 1/3 × இப்போ நியூமரேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4 + 4² + அதுனா ஜிபி. அது இப்போ ஜிபிக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க 4 × 4 power n - 1/3 -1 ஓகேங்களா. இந்த சீரீஸ் இருக்குல்ல 4 power 1 + 4² + 4³ அப்படியே ஜிபி. இப்போ ஜி பார்த்தீங்கன்னாக்கா ஏ வேல்யூ 4, ஆர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் 4 தான் வரும். அப்போ இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது ஆருக்கு வேல்யூ 4, ஏக்கு வேல்யூ 4 ஓகேங்களா. அப்போ 1/3 × 4 × 4 power n - 1/4 - 1 4 - 1 3 ஆகிடும். ஸோ -n. ஸோ அப்போ SN = 4/9 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4 டினாமில் 3 3 9 வந்துடும் இன்ட்டு 4 power n - 1 மைனஸ் n/3 வரும். Next exercise 5.3 question number 5. Find the general term and sum to n terms of the series 1, 4/3, 7/9, 10/27. Okay la. So the find the general term and sum to n terms. ரெண்டு question கேக்குறாங்க. general term கேக்குறாங்க, n terms வரைக்கும் sum கேக்குறாங்க. So numerator terms பார்த்தீங்கன்னாக்கா 1, 4, 7, 10. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு அப்புறம் 4 வருது, 4க்கு அப்புறம் 7 வருது, 7க்கு அப்புறம் 10 வருது. அப்போ 3 ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 3 ஓகேங்களா. அப்போ இது ஜிபி சரி ஏபி இது சீரிஸ் வந்து நியூமரேட் டேர்ம்ஸ் வந்து
ஏபி ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 1, டி காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தினாக்கா செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் 4 - 1 = 3 வந்துடும். ஸோ டினாமினேட் டைம்ஸ் பார்த்தினாக்கா 1, 1/3, 1/9, 1/27. ஸோ அதில் பார்த்தினாக்கா இது ஜிபி இது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ ஜிபி இது. இப்போ ஏ வேல்யூ 1, 6 செகண்ட் டைம் டிவைட் ஃபஸ்ட் டைம் 1/3/1 பண்ணால் 1/3 வந்துடும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் ஏபி வருது, டினாமினேட்டரில் ஜிபின்னு வருது. ஸோ இது என்னது அரித்மெட்டிக்கல் ஜாமெட்ரிக்கல் சீரிஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ கிவன் ஸ்டெப்ஸ் ஆர் இப்போ ஏ + டி × ஆர் a + 2d × r² எப்படி போகும் இந்த சீரிஸ் மட்டும் ஓகேங்களா. ஏபி ஜிபி சேர்ந்து வந்ததால் இந்த சீரிஸ் அப்படி ஜென்ரல் டேர்மு. ஸோ திஸ் இஸ் அண்ட் ஏஜிபி ஓகேங்களா. ஸோ டிஎன் ஈக்குவல் அது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிஎன் ஈக்குவல் a + n - 1 × d / r⁻n - 1 பார்த்தீங்கன்னாக்கா 1 + n - 1 × d-ஓட வேல்யூ 3 × r-ஓட 1/3 n - 1. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 1 + 3n - 3 × 1/3 n - 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு 3n மைனஸ் அந்த 1 அந்த மைனஸ் சிம்பிளை பண்ணால் -2 வந்துடும் × 1/3 n - 1. இப்போ பவர் உள்ள அப்ளை பண்ணிங்கனாக்கா 1/3 n - 1 வந்துடும். ஸோ டிஎன் ஈக்குவல் 3n - 2/3 n - 1 வரும். ஸோ அப்போ SN be the sum of n terms of the given series. Sequence SN equal to summation of k equal 1 to n 3k - 2/3k - 1 ஓகேங்களா. ஸோ அப்போ செப்பரேட் சம்மேஷன் அப்ளை பண்ணிங்கனாக்கா சம்மேஷன் k equal 1 to n 3k - 2 × summation 1/3k - 1 ஓகேங்களா. ஸோ அப்போ சம்மேஷன் k equal to 1 to n 3k minus summation of 2 இதுக்கு மட்டும் செப்பரேட் அப்ளை பண்ணி இன்ட்டு சம்மேஷன் 1/3k - 1. So, 3 × summation k equal to 1 to n into k minus summation of 2 into summation of 1/3k - 1. So, equal to 3 into k value 1 apply பண்ணி n வரைக்கும் கொடுத்தனாக்கா 1 + 2 + 3 + data n வரைக்கும் வரும் மைனஸ் வெறும் கான்ஸ்டன்ட் வந்துடும் 2 அப்போ 2n வந்துடும் இன்ட்டு 1/k வேல்யூ அப் டு 1 கொடுத்தீங்கன்னாக்கா 3k - 1 அப்போ 3/0 வந்துடும் ப்ளஸ் 3/1 + 3/2 + data 3n - 1 வரும். ஸோ இந்த சீரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த 1/ல் இருக்கிற 1/3/0 3n - 1 இது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது ஜிபி. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 ஆரோட வேல்யூ 3 வரும். ஸோ அப்போ எஸ்என் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் கிரேட்டர் 1 வந்திருக்கு. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏ × r⁻n - 1/r - 1 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் 3 × ஸோ இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 பண்ணாக்கா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பரு n × n + 1/2 -2n × 1/SN ஃபார்மில் டினாமினேட்டரில் ரைட் பண்ணணும். டினாமினேட்டர் சீரிஸ் தான் ஜிபி ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வேல்யூ வந்து 1 ஆர் வேல்யூ 3 அப்போ 1 × 3n - 1/3 - 1. நெக்ஸ்ட்டு 3n உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 3n² + 3n/2 -2n × 1/3n - 1/2 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ 3n² + 3n கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா -4n/2 வந்துடும். ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/3n - 1 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்தாக்கா 3n² - n/3n - 1 வரும் ஈக்குவல் டு என்ன காமனாக வெளியிடுதுனாக்கா n × 3n - 1/3n - 1 வரும். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் நம்பர் 5.3 கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n if the sum to n terms of the series √3 + √75 + √243 + ... is 435 √3 வருதான். இந்த சீரீஸை சம் பண்ணினாக்கா 435 √3 வருதான் ஓகேங்களா. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n கேட்குறாங்க. ஸோ கிவன் சீரீஸ் இஸ் √3 + √75 + ... இஸ் அண்ட் ஏபின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அந்த ஸ்பிட் பண்ணலாம், அந்த ரூட்டில் டேர்ம்ஸை ஸ்பிட் பண்ணலாம். √3 + இந்த 75 25 × 3 பிரிக்கலாம். இந்த 243 81 × 3 ஸ்பிட் பண்ணலாம். ஸோ √3 அப்படியே வச்சுட்டு 25 ரூட் எதுனா 5 வந்துடும், உள்ளே வந்து √3 இருக்கும். இப்போ 81க்கு ரூட் எத்தனை 9 வந்துடும் இன்ட்டு √3 வந்துடும் ஓகேங்களா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு √3 இருக்குது ஃபஸ்ட் டைமு 1 டைம்ஸு, அப்புறம் 5 டைம்ஸ் இருக்குது, அப்புறம் 9 டைம்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஸ் அண்ட் ஏபி. அப்போ 4ஆல் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா √3 இருக்குது, 1 டைம்ஸ் √3 இருக்கா, அதுக்கப்புறம் எத்தனை டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ். இப்போ 4 டைம்ஸ் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 டைம்ஸ் √3 இதோட 4 டைம்ஸ் ஆட் பண்ணாக்கா 9 டைம்ஸ் √3 வரும். அப்போ இது ஏபி ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஏ = √3 காமன் டிஃப்ரென்ஸ் டி = செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ 5 √3 - √3 5 டைம்ஸ் √3லேருந்து 1 டைம்ஸ் மைனஸ் பண்ணினாக்கா 4 டைம்ஸ் √3 வரும். இப்போ டி = 4 √3 ஓகேங்களா.
நெக்ஸ்ட் எஸ்என் இந்த சீரிஸ் சம் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் கொடுத்துறாங்க 435√3 கொடுத்துறாங்க. அப்போ அது எஸ்என் எடுத்துக்கணும் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபின்றதால எஸ்என் ஃபார்முலா ஈக்குவல் டு n/2 × 2a + n - 1 × t. ஸோ எஸ்என்னுக்கான வேல்யூ 435√3 ஈக்குவல் டு என்னுக்கு வேல்யூ கொடுக்கல. அப்போ n/2 × 2 × a. அப்போ ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா √3. அப்போ 2 × √3 + n - 1 × d வேல்யூ 4√3. ஓகேங்களா? ஸோ அப்போ n/2 × 2 × √3 2 காமனாக வெளியிடலாம். 2 காமனாக வெளியெடுத்துறாக்கா √3 + n - 1 × 2√3 வரும் ஈக்குவல் டு 435√3. ஸோ இந்த 2வையும் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ n × √3 + n - 1 × 2√3 ஈக்குவல் டு 435√3 வரும். ஸோ அப்போ நம்ம என்னோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணால் தான் கொஸ்டின். ஸோ அப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா √3n + 2√3 × n - 1 × n ஈக்குவல் டு 435√3. ஓகேங்களா? ஸோ த்ரோட்டா எல்லாத்தையும் √3 இருக்கிறதால த்ரோட்டா √3 அப்டேட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் √3 அப்டேட் பண்ணாக்கா n + 2 × n - 1 × n ஈக்குவல் டு 435 வரும். ஸோ என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ண n + 2n உள்ள மல்டிப்ளை பண்ண 2n² - 2n ஈக்குவல் டு 435 வந்துடும். இந்த 2nலேருந்து இந்த n மைனஸ் பண்ணாக்கா n இருக்குது பாருங்க, ப்ளஸ் n இருக்குது, ப்ளஸ் n - 2n மைனஸ் பண்ணால் மைனஸ் n வரும். ஃபஸ்ட்டு இந்த 2n² ரைட் பண்ணிவிடுங்க. இந்த -2n + n பண்ணிங்கன்னா -n வரும். இந்த ஈக்குவலன்ஸ் இருக்க 435 வந்தாக்கா -435 வந்து ஈக்குவல் 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணாக்க என்னோட வேல்யூ வந்துடும். ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா நம்மளுக்கு 870 வருது, -870 வருது. சம் பண்ணாக்கா -1 வருது. ஸோ இப்போ எதை 2 நம்பர் மட்டும் பண்ணாக்கா -870 வரும்னாக்கா -30 29 மல்டிப்ளை பண்ணாக்கா -870 வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர், சம் ஆஃப் த ஃபேக்டர் செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா -1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2n² - 30n + 29n - 435 = 0. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து நான் காமன் எடுக்கலாம்க்கா 2n காமன் வெளியே எடுக்கலாம். 2n காமன் வெளியே எடுத்துனாக்கா n - 15 வரும். நெக்ஸ்ட்டு 2 டேர்மில் என்ன காமன் வெளியிடலாம்னாக்கா +29 காமன் வெளியே எடுக்கலாம். +29 காமன் வெளியே எடுத்துனாக்கா n - 15 வரும். ஸோ ஈக்குவல் 0. ஸோ n - 15 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை 1 டைம்ஸ் வெளியே எடுத்துடலாம். காமனாக எடுத்துனாக்கா 2n + 29 × n - 15 ஈக்குவல் டு 0. ஸோ செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவல் பண்ணினாக்கா 2n + 29 ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2n ஈக்குவல் டு -29, n ஈக்குவல் டு -29/n, n ஈக்குவல் டு -29/2 வரும். நெக்ஸ்ட்டு n - 15 ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு 15. ஓகேங்களா? ஸோ அப்போ n வேல்யூ வந்து 15 எடுத்தோம்னா நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கூடாது. Next exercise number 5.3 question number 7. Show that the sum of m plus n and m minus nth term of AP is equal to twice the mth term சொல்றாங்க. Show that the sum of m plus nth and m minus nth term of AP is equal to twice the mth term கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க ஏபின்ட்டு. ஸோ அப்போ கிவன் இப்போ tm plus n plus tm minus n equal twice தினா 2 into tm. இதான் அவங்க கொஸ்டினில் கேட்டுக்கிட்டு. ஓகே, இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். m plus nth term அண்டு m minus nth termனாக்கா tm plus n. ஓகேங்களா? இப்போ nth termனா tn சொல்கிறீங்களா, அதுமாரி m plus nth termனாக்கா tm plus n அர்த்தம், m minus nth termனா tm minus n அர்த்தம். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணினாக்கா எதுக்கு ஈக்குவல்னாக்கா twice the mth term, twiceனாக்கா 2 times of mth term, அப்போ 2 times of tm ஈக்குவல். இது ப்ரூஃப் பண்ண நம்ம ஷோ பண்ணோம். ஸோ இதுக்கு tn ஃபார்முலா யூஸ் பண்ணணும். tn = a + n - 1 × d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா tm + m + tm - m. ஓகேவா? இப்போ இந்த tn ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது n-க்கு வேல்யூ வந்து m + m, m - m. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு tm + n அதை எடுத்துகிட்டு a + n-க்கு வந்து m + m போடுங்க. m + n போடுங்க. அப்போ m + n - 1 × d. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா tm - n. அப்போ a + n-க்கு வந்து m - n போடணும். m - n - 1 × d. ஓகேங்களா? ஸோ a + d உள்ள மல்டிப்ளை பண்ணாக்க md + nd - d. அதுமாதிரி d உள்ள மல்டிப்ளை பண்ண a + md - nd - d. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் nd - nd கேன்சல் ஆகிடும். இப்போ 2a + a 2a ஆகிடும். இப்போ md 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் mdன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளஸ் nd -nd கேன்சல் ஆகிடும். -2dன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இப்போ 2a +
2 காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா m-1 into d வரும் ஓகேங்களா m-1 into d. இப்போ 2வையும் காமனாக வெளியே எடுக்கிறீங்க டியும் காமனாக வெளியே எடுத்துறீங்க இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மில் 2md minus 2dன்னு இருக்குல்ல அதில் வந்து 2a d காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா m-1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2a எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கா பட் 2 காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா a ப்ளஸ் m-1 into dன்னு வரும். ஸோ அப்போ 2 into tm போடலாம். இப்போ 2 into இந்த ப்ராக்கெட்டில் இருந்தோம்னா tm mth டேர்முடைய ஃபார்மில் பார்த்தாக்கா tm equal to a plus m-1 into dன்னு வருது. இப்போ tm ரைட் பண்ணலாம். ஸோ equal to RHS hence showed. Next exercise number 5.3 question number 8. A man repays an amount of rupees 3,250 by paying rupees 20 in the first month and then increase the payment by rupees 15 per month. How long will it take him to clear the amount? சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மந்த்து தென் இன்க்ரீசஸ் 20 அதாவது a man ரீபேஸ் அன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் ரீபே பண்ணுறாங்கனாக்கா 3,250 by paying rupees 20 in the first month and then increases the pay by rupees 15 per month இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஹவு லாங் will it take him clear the amount சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா a equal 20 ஃபஸ்ட்டு மந்த்து எவ்வளோ பே பண்ணால் 20 அது ஏன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது மந்த்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 15 rupees இன்க்ரீஸ் ஆகுது அது டி காமன் டிஃப்ரென்ஸாக வச்சுக்கணும். இப்போ d equal 15. ஸோ நெக்ஸ்ட்டு SN டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரீபேமெண்ட்டு 3,250 அது எஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு லாங்னாக்கா எவ்வளோ டைம் ஆகும் நம்பர் ஆஃப் மந்த்து. இப்போ என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ இது எஸ்என் ஃபார்மில் யூஸ் பண்ணி SN equal to n/2 into 2a plus n-1 dt. எஸ்எனுக்கு வேல்யூ 3,250 ஈக்குவல் டு என்னுக்கு வேல்யூ தெரியாது n/2 into 2 into ஏக்கு வேல்யூ 20 plus n-1 into டிக்கு வேல்யூ வந்து 15. ஸோ n/2 into மல்டிப்ளை பண்ணாக்கா 2 into 20 40 ஆகிடும் ப்ளஸ் n-1 into 15 ஈக்குவல் டு 3,250. ஸோ n/2 into 40 ப்ளஸ் n 15 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்க 15n minus 50 ஈக்குவல் டு 3,215 வந்துடும். ஸோ n/2 மட்டும் அப்படியே வச்சுட்டு n/2 into 15n plus 25 அந்த 40லேருந்து 15 மைனஸ் பண்ணாக்கா 25 வந்துடும் ஈக்குவல் டு 3,250. இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணி மல்டிப்ளை ஆகிடும். ஸோ n into 15n plus 25 ஈக்குவல் டு 3,250 into 2 ஓகேங்களா. ஸோ என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணது 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n ஈக்குவல் டு 3,250 12 மல்டிப்ளை பண்ணது 6,500 ஆகிடும். ஸோ 5ஆல் த்ரோட்டாம் டிவைட் பண்ணலாம் எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணினாக்கா 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ஈக்குவல் டு 1,300 வரும் ஓகேங்களா. இந்த 1,300 ஆன்சர் மூவ் பண்ண மைனஸ் ஆகிடும். இப்போ 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1,300 ஈக்குவல் 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா 3 into 1,000 minus 1,300 மல்டிப்ளை பண்ணினாக்கா 3,900 வரும். சம்மனாக்கா ப்ளஸ் 500. ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா -390 இங்கே மைனஸ் வரணும் ஓகேங்களா. சம்மனாக்கா 5 வருது. ஸோ அப்போ எதை 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணினாக்கா -3,900 வருனாக்கா 65 into -60 மல்டிப்ளை பண்ணாக்கா -390 வரும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் ஓகேங்களா. சம்மா ஃபேக்டர்னாக்கா 5 1 + 5 அப்போ 65ல் 60 மைனஸ் பண்ணாக்கா 5 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணும்போது 3n ஸ்கொயர் minus 60n ப்ளஸ் 65n minus 1,300 ஈக்குவல் 0 ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் காமனாக ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்க்கா 3n காமனாக வெளியிடலாம். 3n காமனாக வெளியே எடுத்துருக்கா ஃபஸ்ட் 2 டேர்மில் n-20 இருக்கும். நெக்ஸ்ட் 2 டேர்மில் 65 காமனாக வெளியிடலாம். 65 காமனாக வெளியே எடுத்துருக்கா n-20 வரும் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராக்கெட் வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா 3n ப்ளஸ் 65 இருக்குது. ஸோ அதை ப்ராக்கெட்டில் போட்டுங்க. n-20 2 டேர்மில் காமனாக இருக்குது. அப்போ 1 டைம்ஸ் எடுக்கணும். அப்போ into n-20 equal 0. So 3n plus 65 equal to 0 equal பண்ணினாக்கா so 3n equal to -65. So n equal to -65/3 வந்துடும். நெக்ஸ்ட் n-20 equal 0 equal பண்ணினாக்கா n equal to 20. ஸோ நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கூட பாசிபிள் கிடையாது. பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ n equal 20. அப்போ 20 month ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 question number 9. In a race 20 balls are placed in a line at intervals of 4 meters with the first ball 24 meter away from the starting point. A contestant is required to bring the ball back to the starting place one at a time. How far would the contestant run to bring back all balls? ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு 24 மீட்டர் ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால், அதுக்கப்புறம் அது அடுத்த பால் எல்லாம் 4 மீட்டர் அவேல இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பால் வந்து 24 மீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற பால் நெக்ஸ்ட் பாலில் ஒவ்வொரு பாலும் 4 மீட்டருக்கு டிஸ்டன்ஸில் அவே இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் பால் அப்போ 24 + 4னாக்கா 28ன்னு வரும் செகண்ட் பால். அது தேர்ட் பால்னால் அடுத்த 4 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? அப்படியே போய்ட்டே இருக்குது. அப் டு எத்தனை பால்னாக்கா 19th பால் போனாக்கா 4 மீட்டர் லாஸ்ட் 20th பால் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு பிரிங் ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னாக்கா 24 × 2 × 24. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பால் போகணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பால் போது ஒரு 24, அந்த எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பால் எடுத்து மறுபடியும் ரிட்டன் வரணும். ரிட்டன் வரும்போது அது ஒரு 24, அதனால் 2 × 24. இப்போ ஃபஸ்ட்டு பால் போயிட்டு எடுத்துன்னு வரதுக்கு 2 × 24 மீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு 48 மீட்டர். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டு பிரிங் செகண்ட் பால் எடுத்துகிட்டு வரதுக்கு 2 × 24 + 4. ஓகேங்களா? இப்போ 2 × 24 + 2 × 4 வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் பால் எடுத்து அப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு 24 மீட்ரு, இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போகும்போது ஒரு 24 மீட்ரு, அங்கேருந்து ஒரு 4 மீட்ரு எக்ஸ்ட்ரா. அப்போ 1 டைம்ஸ் வந்துடுமா 24 + 4. அகைன் ரிட்டர்ன் வரும்போது இங்கே 4 மீட்ரு, அகைன் ஒரு 24 மீட்டர். அப்போ 2 × 24 2 × 4, அதனால தான் 2 × 24 + 4. ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணினாக்கா 2 × 28 = 56 மீட்டர் வரும். செகண்ட் பால் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு 56 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுமாரி டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு பிரிங் த தேர்ட் பால். அப்போ தேர்ட் பால்னாக்கா 2 × 24 + 4 + 4. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு பாலில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 மீட்டர். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பாலுக்கு 24 மீட்டர், நெக்ஸ்ட் செகண்ட் பால்லேருந்து தேர்ட் பாலுக்கு ஒரு 4 மீட்டர், அதுமாரி தேர்ட் பால் ஃபோர்த் பால் 4 மீட்டர், அதுமாரி 20 பால் வரும். ஓகேங்களா? சப்போ இது சிம்ப்ளை பண்ணினாக்கா 2 × 32 வரும். ஸோ 64 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் பார்த்தினாக்கா 48, 56, 64 டாட் போயிட்டே இருக்கும். என்னன்னு ஏபி இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஏபி இது. ஸோ A = 48, D = செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் 56லேருந்து 40 மைனஸ் பண்ணினாக்கா D = 8 வரும். ஓகேங்களா? சப்போஸ் சம் பண்ணோம் அப் டு 20 பால் இருக்குது. சப்போ SN = n/2 × 2A + n-1 D. இப்போ 20 பால் இருந்தாலும் S20, Nக்கு வேல்யூ 20 வந்துடும். ஸோ S20 = 20/2 × 2 × A வேல்யூ 48 + n-1, Nக்கு வந்து 20 20 - 1 × D வேல்யூ இஸ் 8. ஸோ S20 = 20 12 கேன்சல் பண்ணாக்கா 10 வந்துடும். இன்ட்டு 2 × 48 96 + 20லேருந்து 1 மைனஸ் பண்ணாக்கா 19 வந்துடும். 19 × 8. ஸோ அப்போ 10 × 96 + 19 80 மல்டிப்ளை பண்ணால் 152 வந்துடும். ஸோ அப்போ 10 × 96யும் இந்த 152 ஆட் பண்ணினாக்கா 248 வந்துடும். ஸோ 10 மல்டிப்ளை பண்ணும்போது S20 = 2418 வரும். 80 மீட்டர்ஸ் வரும். ஸோ எல்லா பால் எடுத்துகிட்டு போயிட்டு வரணும். ஓகேங்களா? Next, exercise number 5.3 question number 10. The number of bacteria in a certain culture double every hour if there were 30 bacteria present in the culture organically. So originally, how many bacteria will be present at the end of second hour, fourth hour and nth hour? Okay, so ஒவ்வொரு ஹவருக்கும் அந்த பேட்டரி வந்து டபுள் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ப்ரெசண்ட்டாக 30 பேட்டரி இருக்குது. அப்போ 1 ஹவர் கழிச்சு வந்து என்ன டபுள் ஆகிடும். அப்போ 60 ஆகிடும். அடுத்த 1 ஹவர் கழிச்சுனா 60 வந்து 120 ஆகிடும். அதுமாதிரி டபுள் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக 30 பேட்டரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறானாக்கா செகண்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர் அண்டு nth ஹவர் கேட்குறாங்க. ஓகேவா? செகண்ட் ஹவர் எண்டில் எவ்வளோ பேட்டரியாக இருக்கும், ஃபோர்த் ஹவரில் எண்டில் எவ்வளோ பேட்டரியாக இருக்கும், nth ஹவரில் எண்டில் எவ்வளோ பேட்டரி இருக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பேக்டீரியா அட் தி எண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹவர் ஃப்ரம் தி ஜிபி. அப்போ டபுளாக ஆகிட்டே போயிருக்கு. அப்போ இது சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜிபி. ஓகேங்களா? ஸோ அப்போ A = 30 அட் ப்ரெசன்ட் 30 இருக்குது. அப்போ A = 30, R = 2, ஏன்னா டபுள் ஆகுதுல்ல அப்படியே. அப்போ R = 2 ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவர், அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர் பார்த்தீங்கன்னாக்கா T2 = 2 × 30. இப்போ ஸ்டார்டிங்கில் 30 பேட்டரிஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஹவர்னாக்கா அப்போ T2 செகண்ட் டைம் தான் ஃபஸ்ட் ஹவர். ஓகேங்களா? இப்போ T2 = 2 × 30, அப்போ 60 பேட்டரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் பார்த்தினாக்கா
T3 அது தேர்ட் டேர்ம் தான் வரும். அப்போ இது அப்படியே டபுள் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ AR ஸ்கொயர் அப்போ டபுள் ஆகிடும். அப்போ A = 30 × R 2 ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ 30 × 4 வரும். 2 ஸ்கொயர் 4 வரும். அப்போ 4 × 30 120 ஆகிடும். அப்போ செகண்ட் வந்து 120 பேக் டேஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோர்த் அவர் ஏறும். அப்போ T5 = AR பவர் 4 வரும். அப்போ A = 30 × R 2 பவர் 4. இப்போ 30 × 16 மல்டிப்ளை பண்ணாக்கா 418 வரும் ஃபோர்த் அவர். நெக்ஸ்ட் nth அவர் கேட்டிருந்தாங்க. ஸோ nth அவர் பார்த்தாக்கா Tn+1 = AR பவர் n ஓகேங்களா. அப்போ 30 × 2 பவர் n தட்ஸ் ஆல். அப்போ அவங்க கேட்குறது வந்து செகண்ட் அவர், ஃபோர்த் அவர், nth அவர். இப்போ செகண்ட் அவர் பார்த்தினாக்கா 120 பேட்டரிஸ் இருக்கும். ஃபோர்த் அவர் வந்து 480 பேட்டரிஸ் இருக்கும். nth அவர் பார்த்தினாக்கா 30 × 2 பவர் n பேட்டரிஸ் இருக்கும். 30 × 2 பவர் n பேட்டரிஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல கொஸ்டின் நம்பர் 11. வாட் வில் ₹500 amounts to in 10 years after its deposit in a bank which pays annual interest rate of 10% compounded annually. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருவீங்க, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ கிவன் தட் அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + I பவர் n இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + I பவர் n இதான் ஃபார்முலா காம்பவுண்ட். ஸோ அப்போ n ஈக்குவல் டு பண்ணால் 10 ஓகேங்களா. 10 years n = 10. ஸோ P ஈக்குவல் டு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னாக்கா 500 ஓகேங்களா. நெக்ஸ்ட் I இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10%. அப்போ 10/100 போகும். ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா A ஈக்குவல் டு Pக்கு வேல்யூ 500 × 1 + Iக்கு வேல்யூ வந்து 10/100 பவர் n 10. ஸோ இப்போ 500 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 100 + 10/100 பவர் 10. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 100 × 110/100 பவர் 10 ஓகேங்களா. ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா A ஈக்குவல் டு 500 × 11/10 பவர் 10 இல்லைனாக்கா A ஈக்குவல் டு 500 × 1.1. அப்போ 11 வந்து 10 டே பண்ணாக்கா 1.1 வரும் பவர் 10 வரும். தட்ஸ் ஆல். ஸோ ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணாக்கா 1296.87 வரும். இதுக்கோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைனாக்கா இது கூட அப்ளை பண்ணலாம். Next exercise number 5.3 question number 12. In a certain time town a viral disease causes several health horror upon its people, disturbing their normal life. It was found that on each day the virus which causes the diseases spread in GP. The amount of infections virus particles gets doubled each day, being 5 particles on the first day. Find the day when the infections virus particles just grow over 150,000 times ஓகேங்களா. இப்போ என்ன நம்ம ஒரு சம் பார்த்தல பாக்டீரியா அதே மாடல் சம் தான் இது வைரஸு. ஸோ இது என்ன பண்ணுதுனாக்கா டிஸ்டர்பிங் நார்மல் லைஃப் ஓகேவா. ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஆன் ஈச் டேன்னு கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வந்து அவர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து டே கணக்கு கொடுத்துறோம். த வைரஸ் விச் காசஸ் தி டிசீஸ் ஸ்ப்ரெட் இன் ஜிபினாக்கா அப்படியே என்னது டபுள் ஆகிட்டே போகுது சொன்னாங்களா, அப்படியே அது ஜிபி ஃபார்மில் போகுது ஓகேங்களா. ஸோ தி அமௌண்ட் ஆஃப் infections virus particle gets doubled each day, being 5 particles. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே வந்து 5 particles இருக்குது, 5 வைரஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து 5 வைரஸ் இருக்குது ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஓகேங்களா. அப்போ ஃபைண்ட் தி டே வென் தி இன்ஃபெக்ஷன் வைரஸ் பார்ட்டிகல் ஜஸ்ட் க்ரோ. அப்போ 150,000 டைம்ஸு ஆச்சுனாக்கா அவனுக்கு எத்தனை டேவில் இவ்வளோ வந்து பரவங்க ஏறும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஜிபின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்போ கிவன் ஃபர்ஸ்ட் டைப்லாம் A ஈக்குவல் டு 5, ஃபர்ஸ்ட் டே வந்து 5 இருக்குது. அப்போ R ஈக்குவல் டு டபுள் ஆகுதுனால R ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இது அப்போ அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5, 10, 20, 40 அப் டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 150,000 வரைக்கும் தான் ஓகேங்களா. அப்போ TN ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா AR பவர் n-1. இப்போ TNக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 150,000 ஊற்றுறாங்க ஈக்குவல் டு 5 × A வேல்யூ 5 × R வேல்யூ வந்து 2 பவர் n-1 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 5 ஆன்சர் முன்னாடி டிவைட் ஆகிடும். 150,000/5 ஈக்குவல் 2 பவர் n-1. இப்போ 2 பவர் n-1 ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா 30,000 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா n-க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 15 வரும். அப்போ 15th டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸ்
டைம்ஸ் அப்போ 1,50,000 டைம்ஸு ஸ்ப்ரெட் ஆனது வந்து 15 டேஸில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ எல் டிவைட் பண்ணினாக்கா 12 டிவைட் பண்ணாக்கா 15,000 வந்துடும். 12 அகைன் டிவைட்னா 7,500. 12 அகைன் பண்ணினாக்கா 3,715 வரும். 12 டிவைட் பண்ணினாக்கா 1,875 வரும். ஸோ அதே சம் தான் இது 12 சம்மு. இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். ஓகேங்களா, 2 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். அதே ஃபார்மாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்ளை பண்ணும்போது 1,50,000 கிரேட்டராக இருக்கும். ஓகேவா, பார்க்கும்போது 2 power n - 1 கிரேட்டர் தென் 1,50,000 by 5. ஸோ அப்போ 80,000 வரும். ஸோ அப்போ என்னுக்கு பார்த்தினாக்கா 15 டேஸில் இவ்வளோ டைம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தட்ஸ் ஆல்.